இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள். ஆண்டில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு பயண வழி உணவகங்களில் பெற வேண்டிய நிறுத்த கட்டண தொகையில் 2 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ஸ்டாலின், தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா, போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் செயலர் ஆகியோருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவல்களுடன் அறப்போர் இயக்கம் புகார் அனுப்பி இருக்கிறது. அந்த கடிதத்தில் தொலைதூரத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் அரசு அங்கீகரித்த சாலையோர உணவகங்களில் நிறுத்தப்படுகின்றன. உணவகத்தில் நிறுத்தப்படும் ஒரு பேருந்துக்கு 76.7 ரூபாய் என அந்த உணவகத்திற்கும் அரசுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. 2022-2023 ஆண்டில் அரசுக்கு செலுத்த வேண்டிய இந்த தொகையில் 2 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது. இந்த முறைகேடு நடைபெற காரணமான நெல்லை அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநரான கே. இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் மேலும் சம்பந்தப்பட்ட உணவக உரிமையாளர்கள் மீது உடனடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறப்போர் இயக்கம் புகார் கடிதம் அனுப்பியுள்ளது.